நீங்கள் எப்போயா யோசிச்சிருக்கீங்களா அம்மா அப்பா மலேசியாவிலே இருந்திருக்கலாம் உங்களை மலேசியாவிலே வச்சு யோசிப்பேன் இந்த கஷ்ட நிலையில பார்க்க இங்கே என்ன கரைச்சல் ஐயா அப்போ நேரம் காதையும் கொடுத்தான் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் முடிவு அஜய்யான்ட்டு பெயிண்ட் அடிக்கிறதுல காசு அடிச்சு போட்டாங்களா சரி ஐயா நீங்கள் 500 ஆகணும் இப்போ 5 ரூபா இருந்தால் சரி கண்டிப்பாக என்ன ஐயா நீங்கள் நான் வாசிக்கும் வரைக்கும் பேசாதான் இருந்தேங்க நான் பிறந்த மலேசியா என்ன சொல்கிறீங்க இதுக்கு ஒரு பூசை ஒன்று செய்யணும் அந்த பூசை செய்தால் எல்லாம் சரி வரும் 20,000 காசுன்னா செய்து விடலாம் அம்மா காவோல விழுந்துட்டு நீ ஐயா விட்டுருவாரன் ஐயா இந்த கையை மாற்றி போட்டு விட்டாரன் கிணத்துல அற நாய் கிடைக்குமோ நியூசிலாந்தில் மாடுகள் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படுகிற புத்தரைகள் மாதிரி இருக்கு எத்தனை மணி படிக்கிறீங்க நல்லா போகுதா படிப்பு பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து சாகசம் செய்கிறார்கள் ஐயா அங்காலும் இல்லைங்க என்ன பயப்படுறீங்களா நீங்கள் எங்களை நாங்கள் கல்லர் அப்படி இப்படி வேம்பு அரச மரம் ரெண்டும் சேர்ந்து நிற்குது பாருங்க நான் சொன்னேன் உங்களை வாரி கட்டி ஒரு உதவியாக தானே ஐயா செய்யணும் உதவியா என்னடா இல்லையா இருந்தாலும் நான் தாராது கஷ்டம்தான் வீடு எல்லாம் கொண்டு இறக்கி விட டவரத்தில் இல்லை வாங்கோ பயப்படுறீங்களா நம்பி நடவா மிஞ்சினா என்ன கொஞ்சம் அனுப்பிடுங்க வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கெரணவா என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இங்கே வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கெரணவா என்றது பெரிய இடம், அதுக்குள்ளேயே நிறைய பகுதிகள் இருக்குது. இன்றைய நாளில் கெரணவாய் மேற்கு பகுதியை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இந்த இடத்துல வந்து நின்று முன்னோட்டத்தை பதிவு செய்தால் தான் முகம் ஓரளவாவது வெளிச்சமாக தெரியும். ஏனெண்டா வெயில் அடிக்கிற நேரம் இப்படி நிற்கிறேன், வெயிலுக்கு மற்ற பக்கம் நின்றா முகமெல்லாம் இருட்டாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் இருட்டு, இந்த வெளிச்சமும் இல்லாமல் போனால் இப்படி இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், அம்மிக்கல் மாதிரி இருக்கும். அம்மிக்கல் கண் வச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதனால தான் நாங்கள் கீழே வந்து இறங்கி காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். இதுவுமே கெரணவாய்க்குள்ள வார இடம்தான். இந்த இடத்துல பாருங்கோ புட்களை, ஒரு வித்தியாசமான புல், அதை தூரத்துலேருந்து பார்த்தா நெல் விதைச்சிருக்கோன்ற ஒரு எண்ணம் பெறும். வாங்க போவோம். போகிற நேரம் ஒரு நகைச்சுவை வேண்டு சொல்லணும். ஒரு ஐயா ஒரு ஆள் வீதியால் போய்கொண்டிருப்பாராம். போய்கொண்டிருக்கிற நேரம், ஐயா பார்த்து போங்கோ காவோல விழுந்துவோம்ண்டு அந்த சின்ன தம்பி சொல்லியிருக்க. அந்த ஐயா அந்த தம்பியை பிடிச்சி வச்சுக்கொண்டு நில் ஒரு பாப்பமண்டு நிற்கிறார். எங்கே பாப்பம் இருக்கா விழுது, காவோல விழுதோண்டு பாப்பமண்டு பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த தம்பியும் ஐயோ காத்தடிச்சா தானே விழுமன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க. அது காவோல விழுகுது. விழுந்த உடனே அந்த தம்பிக்கு பெரிய ஒரு நிம்மதி. அம்மா காவோல விழுந்துட்டு நீ ஐயா விட்டுருவாரன். ஐயா இந்த கையை மாற்றி போட்டு விட்டாரான் கிணத்துல அற. எதுக்கு ஐயா அரைஞ்சினீங்கன்னு கேட்க, இது காவோலையா பார், முழு ஓலை, காவாசி ஓலையில் முழு ஓலையண்டு ஒரு விடயத்தை சொல்ல அந்த தம்பி ஐயோ இவர்கிட்ட மாட்டுப்பட்டு நாங்கள் படுற பாடுன்னு யோசிப்பாராம். அதை விட இந்த விடயத்தை நீங்கள் கேட்குற நேரம் ஐயோ நாங்கள் இவன்ட்ட மாட்டுப்பட்டு பாடுற பாடு இருக்கேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. சரி வாங்க, இந்த வீதிக்கு பேர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி. இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமாக 11 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்வீர்களாக இருந்தால் நெல்லியடி சந்தி தாண்டி பருத்தித்துறை நகர பகுதிக்கு போகலாம். அதே மாதிரி இதில் இருந்து இந்த பக்கமாக போய் புத்தூர் ஊடாக கோப்பாய் சந்தி, இருபாலை சந்தி, நல்லூர் தாண்டி யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு 21 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். கூகுள் வரைபடத்தில் இந்த இடம் எங்கே இருக்குன்றதை காட்டுறேன். அதுக்கு இதில் ரெண்டு காட்டினா வெளிச்சத்துக்கு இதாக இருக்கும். வாங்க திரும்பவுமே உள்ள இறங்குவோம். ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கோ. இதுதான் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி. இப்படி போனால் பருத்தித்துறைக்கு போகலாம்னு சொன்னான். இதில் போகிற பிரதான வீதி இருக்குல்ல, இந்த வீதியினுடைய வலப்பக்கம் இந்த பகுதி கெரணவாய் மேற்குக்குள்ளே வருது. தெற்கு இதுக்கு அங்கால. அதை அடுத்தடுத்த காணொலிகளில் தாரதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ பைக் யாழ்ப்பாணம் போகிற பக்கம் நிற்கிது. நாங்கள் இனி திருப்பி கொண்டு போவோம், பார்த்து திருப்போம்.
இந்த வீதியால் தான் போக போகிறோம். இந்த வீதியினுடைய இந்த பக்கம் குறிப்பிட்ட அளவான பகுதி கரணவாய் மேற்குக்குள்ளே வரும். தரவையும் இருக்குது, அதை விட வயல் நிலங்களும் இருக்குது. தரவை என்றது வெறும் புட்டரைகளாக இருக்கும். அதே மாதிரி வலப்பக்கம் எடுத்துக்கொண்டாலும் அங்கால கடல் நீர் ஏரி இருக்குது, அது வரைக்கும் கரணவாய் தான். நேரம் 3:42. சாதுவான மப்படிக்க தொடங்கிவிட்டது. மத்தியான வெயிலுக்குள்ளே வந்தால் காணொளியினுடைய அந்த தெளிவு தன்மை என்றது குறைவாக இருக்கும். வெயில் அதிகமாக இருந்து எரிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் வேறுங்கோ இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்தால் 3.9 கிலோமீட்டர் தூரத்தில் தொண்டைமானாறு, இதாலேயும் போகலாம். தொண்டைமானாருக்கு காணொளி ஆரம்பித்த இடத்துல தான் வந்து முடிக்க போகிறோம். அதனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியால் பயணம் செய்யாமல் வலப்பக்கம் துன்னாலை வீதி காட்டுதல்ல இதால் பயணம் செய்ய போகிறோம். இதால் போவோம். இந்த பக்கம் பாருங்க வயல் நிலங்கள். வயல் விதைச்ச நேரத்தில் வந்தால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இடப்பக்கம் ஒரு சுடுகாடு. இதுக்குள்ளே இவ்வளவு மரங்கள் நிற்குதுன்னு பாருங்க. ஆலமரம், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆலமரங்கள் நிற்குது. இதுக்குள்ளே போகலாம். ஆனால் ஒரு விதமான ஒரு இதொன்று இருக்குன்னு தானே, ஐயோ ஏன் இதுக்கு போவான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. மரணச்சடங்கு ஏதாவது வந்திருந்தால் போயிருக்கலாம். சுடுகாட்டு காணி முழுத்துமே மரங்கள் நிறைய நிற்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இந்த இதால் பார்த்தீங்களா ஒரு வாய்க்காலோடு. அப்படி அந்த வாய்க்காலுக்குள்ளால் நடந்து போனோம்னா கடல் நீர் ஏரியை போய் பார்க்கலாம். நாங்கள் அங்கே போகையில் இந்த ஏரியாவில் போவோம். நான் ஏற்கனவே ஒரு தடவை காணொலி ஒன்று பதிவு செய்ய வரைக்கும் இந்த பக்கத்துலலாம் வயல் விதைச்சிருந்தது, நல்லா இருந்தது. அது வந்து ஒரு நேர்காணல் ஒன்று பதிவு செய்ய வந்தேன். இதில் ஒரு சேமக்காலை இருக்குது. இதில் ஒரு ஐயா இருக்கிறார். ஐயாவோட கதைப்பு. ஐயா, இந்த இடமா ஐயா நீங்கள்? இந்த இடமா கதைக்கலாமா 2 வார்த்தை? சும்மா கதைப்போம். இதில் இருக்கலாமா? அப்புறம் உங்கள் இடத்துல வந்து இருக்குதுண்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? உங்களோட தண்ணியை முடிச்சுட்டு எங்கே போகிறீங்களா? அப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் போகிறீங்க? சரி. இந்த தேவ மரத்துக்கு கீழே இருக்கவே நல்ல சொர்க்கமாக இருக்கு என்ன ஐயா? உண்மையாக சொல்கிறேன்னு எனக்கு சாதுவாக தண்ணி விடாச்சது. இன்றைய தண்ணி ஒன்றும் இல்லை என்ன? அப்போ எனக்கு தண்ணியை விட்டுட்டு வந்துட்டோம். எங்கே குடிக்கலாம்னு யோசித்து கொண்டு கேட்க கடவுள் உங்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். இப்படி தான் ஒருத்தட்ட வாழ்க்கையிலையும் என்ன, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவர் கடவுள் மாதிரி வருவார். அப்படி எப்பயாவது உங்களுக்கு கடவுள் மாதிரி யாராவது வந்திருக்கணுமா? இது வரைக்கும் வந்ததில்லை. நான் கடவுளை மாதிரி தான் நான் நடக்கிறேன். ஆனால் அவங்கள என்ன சுத்த திரிக்கிறாங்க, அதான் உள்ள. எந்த விதத்தில் சுற்றினும்? இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு சித்திரை மாதம் கொண்டே கொடுத்தேன் நான். அப்போ நேரம் காதையும் கொடுத்தேன். எல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் வடிவா செய்யாண்டு. பெயிண்ட் அடிக்கிறதுல காசு அடிச்சு போட்டாங்களா? இப்போ ஒரு மனிதன் சாப்பிட்டே பார்க்குறது நடைமுறையெல்லாம் அனுபவம். அவன் என்னடான்ட்டால் அவன் யார்கிட்ட கடன் வேண்டி கடன்காரன் பொலிச்சுக்கு கொடுத்தான். பொலிச்சுக்காரனில் போய் பேந்து கோட்ஸுக்கு போடுது. பிடிக்காத விட்டு ஒழிச்சு தெரிஞ்சோம். இப்போ வந்து வேலை செய்கிறான். இன்றைக்கு மக்கான் போய் வந்து நிற்கிறான். ஆனால் எந்த ஜெயிக்கிறான் வாரதெல்லாம் செய்கிறான். இல்லாத தனிங்க ஒரு ஆளுன்ட்டு எதை செய்கிறது. அதான் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இந்த கால சூழலும் அவர்களை கொண்டே மாட்ட பார்க்கும். மற்றபடி அவர்கள் நான் சாமான் வேண்ட போன இடம் எல்லாம் யார் மெக்கானிக்கண்டா அந்த மாதிரி கேட்குறாங்க. என்ன சொல்லு கேட்டு நான் இன்ன இடத்துல ஆள் இன்னும் ஆளாண்டு அப்படி ஏன்ட்டு அப்பா அங்கே போனேன். ஆளை சொல்ல வேண்டாம், கரைச்சல ஆளை சொல்ல வேண்டாம். அந்த செத்த விட்டு போய் வரைக்கும் இவன் நல்ல மாதிரி ஒழுங்கா செய்வான். பெயிண்ட் நல்லா அடிக்கிறான். அதான் விரும்பித்தான் நானும் பார்த்துட்டு கேட்டேன், எந்த சைக்கிள் மட்டும் செய்திருவீங்களோண்டு போக மாட்டேன். கொண்டே விட்டுட்டு கரடி போட்டான். கரடி போர் கேட் கிராங் டிஸ்டன் எல்லாம் வேலை என்னட்டான் தந்தவன். லிஸ்ட்டு போட்ட ஒரு ஜாமானுக்கு தான் போட்ட அந்த கடையில் போனால் தன்னை சொன்னால் தருவாங்களான்ட்டு. நான் சொன்னேன், நான் பார்ட்ஸ் எடுக்கிற கடை நானுக்கும் ஒன்று இருக்குது. நான் நம்பிக்கையான ஆள். ஒரிஜினல் பார்ட்ஸ் தருவானோ மாட்டாமல் தான் அந்த கடைக்கே ஒரு வாரிங்க ஏன்னு கேட்டால் தனக்கும் இருக்கும் கொடுத்துருவாங்க. அப்பவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கும். அப்பவே 40 கொடுத்துட்டீங்களா முதல்ல? இல்லை காசு முதல் கொடுத்து. அப்போ யோசிச்சிருப்பீங்க, ஐயோ தெரியாதனமா வந்து மாட்டு போட்டு. அதான் கடவுள் சித்தம் தான் எல்லாம். அதான். நீங்கள் பிறந்த இடம் எது? நான் பிறந்த இடம் மலேசியா. என்ன சொல்கிறீங்க? நான் பிறந்த இடம் மலேசியா. அம்மா அப்பா என்ன சொந்த இடம்? இங்கே தான். எந்த இடம்? கரணவாய் மேற்கு. கரணவாய் மேற்கு. நீங்கள் மலேசியாவில் எத்தனை ஆண்டு பிறந்த? நீங்கள்? நான் 65 ஆண்டு பிறந்தேன்.
ஏன் அம்மா அப்பா அங்கே அம்மா அப்பா இங்கே அம்மாவோட ஏன்டா ஐயா நான் ஏன் கேட்குறேன்டா இடப்பெயர்வுக்கு பிறகு தான் கூடுதலாக வெளிநாட்டுக்கு போனவே பெரிய பெரிய இந்த ஐரோப்பிய நாடு ஆனால் மலேசியா போன்ற நாடுகளுக்கு முன்னமே போயிருக்கணும் என்ன தேவைக்காக வியாபார நோக்கமாக போனதா இல்லை வேலைக்கு நல்லா இருக்கணும் வசதியை பொறுத்து தான் போயிருக்கணும் அவர் செய்யாத தொழிலில் போயில வியாபாரம் கம்பரப்பட்டில் கடை இருந்தது எங்களுக்கு மாமாங்களுக்கு அங்கே நின்று எல்லாம் செய்து சிங்களம் வழிப்பறிக்குள்ளானே அந்த நேரம் சைக்கிளில் போகிறா கழிச்சிப்பத்தோடு பிடிபட்டு அவனுக்கு மாட்டிச்சு இவனுக்கு மாட்டிச்சு ஆளுக்காத அடிபட்டுருக்கணும் ஐயா அவனுக்கு சிங்களம் காயம் கடாரன் ஃபோன் அடித்து கடாரன் வந்து போலீஸில் என்ட்ரி போட்டு அது வேறு ஆளுக்கு அடைவிழா எங்கிட்ட மாமா கடைவிழா வேண்டிய அடி எங்கிட்ட அப்பாவுக்கு விழுந்துடும் அது அப்புறம் தான் எங்களுக்கு வேறு நாங்கள் கண்டுறாங்களோ போனாங்களோ வந்துடுறாங்க சொன்னேன் அதை விட்டுட்டு நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது தான் போகணுன்ட்டு போனதான் கடல் மூலமாக தான் போனதான். அப்பா 58ஆம் ஆண்டு போனவர் என்ன 48 முதல்ல 58ன்னு சொல்லிப்பீங்க 48ஆம் ஆண்டு அப்பா போயிருக்கிறார். கரணவாய் என்ற இடத்துக்கு நீங்கள் எப்போ வந்த நீங்கள் அங்கே 65ஆம் ஆண்டு பிறந்த 67 வந்துட்டேன். 67 2 வருஷத்தால வந்துட்டீங்களா? நான் இல்லை அக்கா இங்கே 6 மாத காலம் வந்து பிறந்து போனது. அங்கே போய் நாங்கள் 4 பேர் வந்தோம். நான் தானே அப்பா அந்த நேரம் கடைசி பிள்ளை. சரி சரி. ஏன் நீங்கள் அப்பா கேட்டிருப்பீங்க தானே ஏன் அப்போ அங்கேயே இருக்கையில நீங்கள் வந்தேன்ட்டு சொல்லுவார். அம்மாவோட அப்பனாருக்கு தான் சுயனம்னா அந்த நேரம் போன் இல்லை தானே டெலிகிராம் தானே டெலிகிராம் வந்தது இப்படி போகிறாருன்ட்டு அப்போ வந்துட்டீங்க. பின்ன சொல்லியிருக்காரு அம்மாவுக்கு கணேசன் தானே கைக்குழந்த அந்த நேரம் என்ன நானும் அம்மாவையும் ஏற்றி விட்றேன் நீங்கள் போயிட்டு வாங்கணும். அம்மா என்ன தான் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு காட்டணும் கொண்டு வந்து அப்படியே இறக்கி விட்டு போய் தான் போனேன் 73. அப்போ அப்போலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்க அப்புறம் ஒரு நாட்டுக்கும் போயிடல. நீங்கள் போய் யோசிச்சிருக்கீங்களா அம்மா அப்பா மலேசியாவிலே இருந்திருக்கலாம்னு உங்களை மலேசியாவிலே வச்சு யோசிப்பேன். இந்த கஷ்ட நிலையில பார்க்க இங்கே என்ன கரைச்சல் ஐயா ஏன்னா நிறைய பேர் சொல்லி இங்கே கரைச்சல் இல்லையாண்டு இங்கே உழைச்சி ஜீவிக்க முடியாது. அப்போ இங்கே ஆக்களோட நடைமுறைக்கும் அங்கே இருந்துட்டு வந்த ஆக்களோட நடைமுறைக்கும் கனவுற வித்தியாசம் இருக்குது. இப்போ கரணவாய் மேற்கு பகுதி தானே இது மேற்கு பகுதியில் மக்களுடைய தெற்கண்டு தான் உண்டாயிருந்தேன் அப்புறம் பிரிச்சிருக்கு. என்ன மக்களினுடைய வாழ்க்கை முறை மக்களுடைய விவசாயம் தான் எங்கண்ட ஏரியாவில் பெரும்பான்மை என்ன பயிர்கள் செய்கிறது சகலதும் செய்வோம். பீட்ரூட் கரட்டிங்க குறைவு அது இப்போ இதில் வயல்வெளி தானே ஐயா இருக்கு. இது நெல் அங்கால போகணுமா மற்ற பயிர்களுக்கு கொஞ்சம் குஞ்சரடா பக்கம் போகணும் அங்கால. அடடா இப்போ என்ன மாதிரி மக்களினுடைய தொகை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா முன்னதோட ஒப்பிடும்போது? கூடி இருக்குன்னு தான் சொல்லுவோம். என்ன அடிப்படையில் இல்லை ஏனண்டா ஐயா சில இடத்துக்கு போய் சொல்லுவேன் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போட்டின்னு சரி வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த நேரம் 6 லட்சம் தமிழர் தானே இருந்தேன் காய்ச்சாங்க. இல்லை இங்கே கரணவாயில் அது 4 டிவிஷன் இல்லை நீங்கள் உங்களோட நட்பு வட்டாரம் எல்லாம் எங்கள்கிட்ட கோஆப்ரேட்டிவ் யூனியன் எங்களுக்கு சிறுமுறை சங்கம் அதில் 75 காட்டு கிடந்து இப்போ குறைஞ்சிருக்குமா கூடி இருக்குமா? குறைஞ்சிருக்கும். அப்போ உங்களோட பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு வேலை தான் வேலை விவசாயம் தான். இப்போ உங்கள் மாடுகள் நிற்குது. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 8 மாடு நிற்குது. இப்போ தண்ணிக்கு விட்டுட்டு இங்கே வயலுக்கு வெங்காயம் வச்சுக்கிறாங்க. வெந்த ரங்கிட்டு மட்டும் வர வந்து இருக்கிறோம். வெயில் எப்படி? வெயில் அந்த மாதிரி இருக்குது. வெயிலே குறையில்லைன்னு நீங்கள் இது வரைக்குமான காலப்பகுதியில் யாராவது உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டி இருப்பார்கள் யாரையுமே நம்பக்கூடாதுன்ற ஒரு நிலையில் அப்படி யாராவது? எங்களுக்கு யாரும் போட்டையில் எங்கள்கிட்ட பெரிய பிரச்சனை மலேசியாவில் இருந்தவர் அவர் இப்போ சோயினமா வந்து இங்கே இருந்துட்டார். அவரெல்லாம் சொல்லுவார் நம்பனடா நம்பி நடவாத. அதான் மற்றவருக்கு நம்பிக்கையாரு மற்றவரை நம்பாத. அதான் அதான் பெரியப்பா இந்த கதையை கணக்கில் எடுக்கலை நீங்கள் ஏன் சொல்லுங்க எடுத்திருந்தா இந்த 40,000 முதல் கொடுத்துருக்க மாட்டீங்க. என்ன செய்யற நம்பிக்கை தான் என்ன ஒரு நம்பிக்கை ஒன்று வேறுமா ஆக்களை பார்க்க ஏமாத்துறதா வேண்டும். இந்த நாக்கை நம்பித்தான் எல்லாம் செய்கிறது கொடுக்குறது கொள்றது இந்த குடுக்கல் வாங்கலாம் இப்போ இந்த பிசாகு வாரது நல்லவனும் கெட்டவனாக மாறுறது. சரி ஐயா உங்களை சந்திச்சு கதைச்சதில் மகிழ்ச்சி. அடிக்காம கொள்ளாம சரி தம்பியாவா கதைப்பமண்டு இருந்து கதைச்சதுக்கு நன்றி. சரி ஐயா போயிட்டு சரி அந்த ஐயாவோட கதைச்சு போட்டு வாரேன்னு அந்த ஐயா கடைசியாக சொன்ன வார்த்தை எனக்கு பிடிச்சு கொண்டது. நம்பி நடக்காது. அது உண்மையான வார்த்தை. நானும் கூட நிறைய இடங்களில் எல்லாரையுமே நம்புறதில்லை. ஆனால் யார் ஒரு ஆள் மீது அதிகமான நம்பிக்கை வரும் அவர்கள் கொடுக்குற அந்த நம்பிக்கை துரோகம் வந்து சில கட்டங்களில் யாரையுமே நம்பாது என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அப்படி உங்களோட வாழ்க்கையில் யாராவது ஏமாற்றி இருக்கிறார்களா துரோகம் செய்திருக்கிறார்களா என்பதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. சரி இந்த வீதியால் பயணம் செய்வோம்.
நாங்கள் இதுவரைக்கும் வந்த பகுதி கொஞ்சம் வெளியான பகுதியாக இருந்தது. இதில் இருந்து வீடுகள் ஆரம்பமாகுது, குடியிருப்புகள் தொடங்குது. இதுதான் முதலாவது வீடு. இதுக்கங்கால தொடர்ச்சியாக வீடுகள் இருக்குது. இடப்பக்கம் பாருங்க, இந்த பழமையான வீடு. வீதியால் வலப்பக்கம் திரும்புவோம். கலைநேசன் சனசமூக நிலையம் இருக்குது. இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீதியால் போகிறோம். இந்த இடம் நல்லா இருக்கும், உண்மையிலே சத்தியமாக நல்லா இருக்கும். இந்த பகுதியில் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது. மேலே நாங்கள் கீழ் பகுதியால் காட்டலாம் வேலிகளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். கன தூரம் போயிடாது, கொஞ்சம் தூரம் போயிடும். பறவைகள் சத்தம். இந்த இடங்களெல்லாம் புகைப்படம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. புகைப்பட கலைஞர்கள் இதை தேர்வு செய்யலாம். ஏற்கனவே வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இப்படியே நேராக போனால் நாங்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி அண்மித்திருக்கிற அந்த வெளிப்பகுதிக்கு போகலாம். நாங்கள் அங்கே போகலை, இனி திரும்ப போகிறோம். இந்த அழகான காட்சியை பாருங்க. சரி, இடப்பக்கத்தில் இருந்து வந்தாங்க. நாங்கள் இப்போ வெள்ளப்பக்க வீதியால் போவோம். கிராமத்து வீதி இது. ஓ, இந்த வழியை பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்கு. பச்சை பசையலண்டு புத்தரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய மாடுகள் இந்த பகுதியில் நின்று மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பழமையான கிராமம் மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குது. ஒரு ஐயா நிற்கிறார். ஐயா வணக்கம். எப்படி சுகம்? மறந்துட்டீங்களே? இங்கே வந்து உங்கள்கிட்ட தான் வந்தேன். மறந்துட்டீங்க போல கிடக்கு. என்ன தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க மேரன். என்னண்டா ஐயா, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல். இந்த இடத்துக்கு என்ன பேர்? இவ்விடத்துக்கு மண்டான். என்னென்ன பயிர்கள் கூட இவிட தெரியல. அதில் வெங்காயம் வச்சிருக்கு பாருங்க. அதில் வெங்காயம் வச்சிருக்கு. என்ன மாதிரி விளைச்சல்? என்ன மாதிரி நல்ல விளைச்சல் வருமா? அதான் வடமராட்சி வெங்காயம் வேண்டாம், விலையும் கூட இல்லைன்னு. நிலத்தடி நீர் என்ன மாதிரி? அடுத்தது தென்னை மரங்கள் என்ன மாதிரி? நல்லா காய்ச்சிருக்கு. மேலே பாருங்க எவ்வளோ காயண்டு. ஒரு குலையிலேயே ஒரு 6-7 காய் காய்ச்சிருக்கு. என்ன ஏன் அதை சுற்றுறீங்க? அட என்ன பாருங்க, என்ன மந்திர சக்தியால் உங்களுக்கு. ஐயா உண்மை ஐயா பாருங்க. சரியா? இது ஏதோ பெரிய இது இருக்கு ஐயா. இதுக்கு ஒரு பூசை ஒன்று செய்யணும். அந்த பூசை செய்தால் எல்லாம் சரி வரும். 20,000 காசுன்னா செய்து விடலாம். தாங்க வேணும். சும்மா பெம்பல் ஐயா, பெம்பல் விளங்கும் தானே. அப்புறம் நீங்கள் என்ன வயதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லக்கூட எங்களை ஒரு தாத்தா மாதிரி பார்க்குறோம் நாங்கள். இதில் வேறு நின்று பிடிக்கட்டேன். பைக்கு மாலும் விழுகிறதோ தெரியா. அந்த தடியை தாங்க நாங்கள் வந்து சாகசம் செய்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு சின்ன பிரச்சனை ஐயா. ஐயா கொஞ்சம் உண்டா இது இதை கொஞ்சம் உயரமுண்டா சரியாக இருக்கும். கொஞ்சம் பண்ணுங்க, உங்களுக்கு எடுத்துறாங்க. நான் போக மாட்டேன். ஏன்னா வந்தால் நல்லது செய்வோம் 4 பேருக்கு. என்ன ஐயாவுக்கு நான் இல்லாட்டியும் செய்திருப்பீங்க. இதுக்கும் நாங்கள் வந்து கேட்க செய்வோம். நீங்கள் அப்புறம் யோசிக்கக்கூடாது, நீ எவ்வளோ காலம் செய்து வந்த நீங்கள் என்ன அப்படி யோசிக்கிறீங்களோ? விழுந்தொழும்புறதோ தெரியா என்ன ஐயா? இப்போ
இது கடைசியில் ஓலை விழுதோ நான் ஐயா அங்காலும் இல்லைங்க. சரி சரி இல்லைங்க வேகம் அழுங்க. சரி 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 ஐயா 300 300 ஐயா என்ன ஐயா காசு தர மாட்டீங்களா? ஐயா இந்த போராட்ட கால பகுதியில் இந்த இடங்கள் எல்லாம் சாதாரணமாக மக்கள் நடமாடக்கூடிய மாதிரி இருந்ததா? அந்த பிரச்சனைகள்ன்றது இராணுவ பயம் அப்படி இப்படி மக்களுக்கு பாதிப்பு வருமெண்டா விலகி வேணும். இந்த இடம் மழை நேரங்கள் எப்படி இருக்கும்? இல்லை நாங்கள் இருக்கிற அந்த வரம்பு இருக்கல அணையை தாண்டி தண்ணி இங்கால வருமா? அந்த கடல் நீர் ஏறிக்கு போகுமா? சரி சரி அடடா சரி சரி ஐயா நன்றி. உங்களோட பேர்? கணேசன். சரி ஐயா நன்றி. ஐயாவோட சந்தித்து கதைச்சதில் மகிழ்ச்சி. இந்த பகுதியில் பாருங்க வெங்காய தோட்டம். வடமராட்சி பகுதியில் இருக்கிற வெங்காயம் வந்து விலை கூட, கொஞ்சம் விளைச்சலும் நல்லா இருக்குமென்ற மாதிரி சொல்லுவார்கள். இதுதான் வெங்காய தோட்டம் பாருங்க. அங்கால மிளகாய் வச்சு நட்டுருக்கு. அப்படியே அவங்க இந்த இடத்துல கண்ணை மூடிக்கணும் நடந்தா சரி, கண்ணை மூடிக்கணும் நடக்கட்டா, உண்மையிலேயே மூடிக்கொண்டு நடக்கணும் விழப்போறா சொல்லு சரியா? சரி இது பால் அடைஞ்சு போயிருக்கு கிணறு. அப்படி இந்த பகுதி உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த நியூசிலாந்தில் மாடுகள் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படுகிற புத்தரைகள் மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க மாட்டு. அப்படி தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இதால் இந்த வீதியால் போனால் அங்கே போகலாம். அந்த நாங்கள் வந்த பிரதான வீதிக்கு போகலாம். நாங்கள் அங்கே போக முதல் இதால் போய் வருவோம். இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குன்னு காட்டுது. அந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். ஐயோ அது இல்லை, இதால் போவோம். நீங்கள் யோசிக்கலாம் என்னடாப்பா இவன் ஆக்கள் இல்லாத இடத்துக்கெல்லாம் போகிறான்னு. சரி இதால் தான் போகணும். நாச்சிமார் கோயில் ஒண்டான். இந்த பக்கமெல்லாம் தோட்டங்கள் வேறு, வெங்காய தோட்டம். இதில் இருக்கிறது நாச்சிமார் கோயில். உள்ளுக்கு போகலாம். தம்பியாக்கள் நிற்கிறாங்கப்பா. நாங்கள் சிறுப்பட்டி தெரியுமா? சிறுப்பட்டி என்ன கோயில்? நாச்சிமார் கோயில். இது நடக்குதா நிகழ்வு ஏதாவது? அப்போ நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க. மழை நேரங்களே இடத்துல தானே நிற்குமா? இங்கே மட்டும் வருமா? இது கோயிலடி பெரிய மழை பெய்தா இதாக இருக்குமா? இதில் ஒரு அரச மரம் நிற்குது. அடுத்தது பூவரசு தான் அதிகமாக இருக்கு பாருங்க. அதில் இருக்கிற நாச்சிமார் கோயிலை பார்த்துட்டு இந்த பகுதியால் பயணம் செய்கிறேன். இதில் கத்தரி தோட்டம், ஆனால் கூடுதலாக இங்கே வெங்காய தோட்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதால் எட்டி பாருங்க வெங்காய தோட்டம். வெங்காய தோட்டம். இதால் விட பக்கம் போகலாம். இந்த பக்கம் கூகுள் மேப்பில் பாதை காட்டையில் இருந்தாலும் இந்த பகுதியால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். முருங்கை தோட்டம் இருக்குது. எல்லா வகையான பயிர்களும் இங்கே செய்கிறார்கள். நல்ல மண் தான். என்ன செம்பாட்டு மண் இல்லை, ஆனால் நல்ல மண். சரி இது கங்கால போகலை. ஏன்னா இது கங்கால பாருங்க கடல் நீர் ஏறி தெரியுதா? சரி இந்த பகுதியில் வீடுகள் மிக குறைவு. அதாவது இந்த கடல் நீர் ஏறி அண்டி வர பகுதிகளில், மற்ற இடங்களில் கூட இருக்குது. இங்கே இந்த இடத்துல ஒரு கேணி கொண்டு இருக்குது. இதால் போவோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு வீதி ஒன்று போல் அதுக்குள்ளே போய் வருவோம். நல்லா இருக்குது, காட்சி நல்லா இருக்குது. ஓ சிறப்பாக. தென்னை மரங்களை பார்த்தீங்களா? நல்ல முதுமையான தென்னை மரங்கள், பல காலத்துக்கு முன்னம் வைக்கப்பட்ட தென்னை மரங்கள் எல்லாம் காய்ச்சி குலுங்கி கொண்டிருக்கு. இதுதாங்கால போகலை. ஐயோ இதில் ஒரு சுடுகாடு இருக்குது. இதில் ஒரு கல்லறைக்கு மாலை. இதில் சொட்டு நீர் தூவல் நீர் பாசனம் வெங்காய தோட்டத்துக்கு செய்திருக்கு. சொட்டு நீர் பாசனம், தூவல் நீர் பாசனம் எல்லாம் ஆள் பற்றாக்குறை இருக்கிற இடங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்.
இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு இங்கே தோட்டம் செய்கிறதுக்கு தோட்ட வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பார்களான்றது கேள்விக்குறி. அந்த நேரங்களில் நவீனமயமாக மாறுறது நல்லது. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோமல்லோ, இதால் இப்படி போகலாம். அதுக்கு முதல் நாங்கள் இந்த வீதிக்கு ஒருக்கா போய் வருவோம். போய் திரும்ப வரத்துக்கு தான் வருவோம், போய் வருவோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்துக்கொண்டு வாங்க, வீடுகள் தொடர்ச்சியாக இருக்குது. இடப்பக்கம் நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. இந்த ஒவ்வொரு குறுக்கு வீதிகளும் எங்கே போகுதுன்னா, நாங்கள் ஏற்கனவே அந்த கடல் நீர் ஏரி பக்கத்தால் வந்து நாங்கள் அந்த பக்கம் போகுது. இப்போ உங்களுக்கு இடப்பக்கம் காட்டி கொண்டு போகிறேன். நாங்கள் இந்த வரைக்கும் வேலை பக்கத்தை காட்டி கொண்டு வரோம். இல்லை, நிறைய பொது கட்டடங்கள் இருக்குது. என்னென்னன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்வீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். முதல் இந்த கலைநேசன் சனசமோ நிலையத்து பக்கத்தில் போகுது இந்த குறுக்கு வீதி. இதால் போய் கடல் நீர் ஏறி இருக்கிற அந்த பக்கமாக வந்து அப்படியே சுற்றி கொண்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதால் திரும்ப நான் போய் வந்த சந்திக்கு போகலாம். இதில் இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கோ. இந்த பக்கமுமே நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. நாங்கள் இப்படியே போய் அதில் இருக்கிற சந்தியால் மற்ற இடங்களுக்கு போவோம். இப்போ இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. பாருங்க, இந்த பகுதியில் எல்லாம் தோட்டங்கள். இந்த வீதியால் நேராக போனால் கரவட்டி தெற்குக்குள்ளே போகுது. நாங்கள் மேற்கத்தானே பார்க்க போகிறோம். இதால் நாங்கள் திரும்ப அந்த சனசமோ நிலையம் இருக்கிற இடத்துக்கு போய் திரும்பவுமே அந்த சந்திக்கு வந்துட்டோம். இதால் இடப்பக்கம் நாங்கள் இப்போ போக போகிறோம். இந்த வீதியை பாருங்கள், காப்பட் வீதி. இது போய் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஏறுது. வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே வீடுகள் அதிகமாக இருக்குது. இதுக்குள்ளால் வாய்க்கால் ஓடிக்கொண்டு இருக்குது. இங்கேயுமே வீட்டுக்குள்ளே போகிறதுன்னா பாலம் கொண்டா கடந்து தான் போகணும் போல் கிடக்குது. பாருங்க, நிறைய வீடுகள் தொடர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி வீடு இருக்கிற காணிகள் எல்லாம் நல்ல சோலையாக இருக்குது. இதில் ஒரு அம்மா நிற்கிற அம்மாவோட கலக்கு. அம்மா, இந்த இடமா நீங்கள்? இதை விடம் இவ்விடம் இது அதான் மண்டான் சந்தி. இதில் இப்போ நாங்கள் வந்த சந்தி. இது எந்த நாட்டு நாய்? எப்படி போகுது வாழ்க்கை? நீங்கள் எந்த இடம்? பிறந்து வளர்ந்தது இங்கே தானே. நாய் கடிக்குமோ? பார்த்தீங்களா, உங்களோட வந்து நிற்க நாய் குறைக்கதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நெருங்கிய ஆளுன்னு நினைக்குது நாய். எல்லாம் வந்து இருக்க போதோ தெரியா? ஆஸ்பத்திரி இல்லையா? என்ன பயப்படுறீங்களா நீங்கள்? எங்களை நாங்கள் கல்லர் அப்படி இப்படி. ஆமாம்மா, நான் கல்லர் இல்லையாம்மா. சரியம்மா, எப்படி பொழுதுபோக்கு எப்படி போகுது? சரியம்மா, நன்றி. மினக்கெட்டங்களோட கதைச்சதுக்கு நன்றி. ஏன் குலை? எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? சரியம்மா. ஐயா, இந்த இடமா நீங்கள்? அப்புறம் இந்த இடம் கொடிகாமம். கொடிகாமத்துலேருந்து இங்கே கல்யாணம் செய்து வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு? மண்டானா கொடிகாமமா உங்களுக்கு? பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு கொண்டு போகும் வரைக்கும் எவ்வளோ சிரமப்பட்டீங்க? கஷ்டம்தான். வீடு எல்லாம் இங்கே நாங்கள் எங்கே அது?
இதில் சந்தையில் வீடு இருந்ததா? உங்களோட வீடு தானே? அது எத்தனையாம் ஆண்டு நடந்தது? 87ஆம் ஆண்டு. சரி ஐயா, சரி, நன்றி. இடப்பக்கம் ஒரு வீதி ஒன்று வரும், அதுக்குள்ளே திரும்ப போகிறோம். வலப்பக்கம் கரணவாய் தெற்குக்குள்ளே வருமே. நாங்கள் இப்போ மேற்கு பகுதியை தானே பார்க்குறோம், அதால் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் இருக்கிறது கரணவாய் மகா வித்தியாலயம். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போகிற வீதியால் இடப்பக்கம் போகும். இதுவும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் போயிடக்கூடிய வீதி தான். நாங்கள் அந்த வீதியை பயன்படுத்தலை, ஏனென்றா அது கரணவாய் தெற்குக்குள்ளே வரும், அதால் தான் இந்த வீதியை பயன்படுத்துகிறோம். ஆர்டர் அதில் ஒரு வீதி போனதில் அப்போ அந்த வீதியை தவற விட்டு இங்கே வந்து விட்டேன். சரி, இதில் ஒரு கோயில் இருக்குது, பார்த்துட்டு போவோம். மீனாட்சி அம்மன் கோயில் இதில் இருக்கிறது. இதுதான் இது ஒரு சின்ன கோயில். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். இதில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. இதில் இருக்கிறது முன்பள்ளி. என்ன முன்பள்ளின்னு தெரியலையே. அதில் ஒரு ஐயா இருக்கிறார், கேட்போம். ஐயா, இது எந்த இடம்? இது சோழங்கன். இது வந்து கரணவாய் மேற்குக்குள்ளே தானே வரும். இதில் இருக்கிற என்ன கோயில்? வைரவ. அந்த மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்று இருக்குல்ல. ஐயா, என்னென்னா நாங்கள் இப்போ பத்திரிகை வாசித்து காட்டுவோம். இதை வாசித்து எல்லா செய்தியும் என்ன கடை வாசித்து விடலாம். 500 காசு தாரீங்களா? நான் வாசித்தவங்க நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் தானே? சரி, நான் முதல்ல வாசிக்கிறேன். கேரள நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளை உலங்கு வானூர்தி மூலம் பார்வையிட்டார் மோடி. பங்களாதேஷ் தலைமை நீதிபதி பதவி விலகுவதற்கு தீர்மானம். சரி ஐயா, நீங்கள் 500 வேணாம், இப்போ 5 ரூபா இருந்தால் சரி. என்ன ஐயா, நீங்கள் நான் வாசிக்கும் வரைக்கும் பேசாதான் இருந்தேன். நீங்கள் 2 வாட்சி போட்டுருந்தானே ஐயா. ஐயா இப்போ அப்போ நான் வாசித்ததுக்கு வாய் உழைஞ்சதில்லை எனக்கு. நான் சொன்னேன், நான் உங்களை வாரிக்க ஒரு உதவியாக தானே ஐயா செய்யணும். உதவியா என்னடா இல்லையா? இருந்தாலும் நான் தாராது இல்லாத கேட்டால் சாப்பிட்றது காசு இல்லையா ஐயா? தெரியும். சரி ஐயா, சும்மா என்ன. சரி ஐயா, சரி ஐயா, சும்மா பெம்பல் என்ன கோவிக்கிறீங்களோ? சரி ஐயா. ஒரு தேர்முட்டி இருக்குது பாருங்க, அதில் ஒரு சின்ன ஒரு தேர்முட்டி. இதுதான் மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில். ஒரு அளவான கோயில். சரி ஐயா, நன்றி ஐயா. கொஞ்சம் கோவப்படுறீங்க. இதில் பார்த்தீங்களா கடதாசி பூ நிறைய வண்ணங்கள் இருக்குது. சரி, இந்த வீதியால் இடப்பக்கம் போவோம். மதில் பகுதியை பாருங்க. உங்களுக்கு பட்டி அடையாளமாக இருக்குது. இதில் அந்த சிற்பங்கள் ஏதாவது செய்து வச்சு விட்டால் நல்லா இருக்கும். ஆனால் வேலைகள் இன்னும் முடியலை போல இருக்குது. சரி, இந்த வீதியால் நேர போவோம். வீதியினுடைய வலப்பக்கம் கரணவாய் தெற்குக்குள்ளே வரும், இடப்பக்கம் கரணவாய் மேற்குக்குள்ளே வரும். நாங்கள் இடப்பகுதியை தான் பார்க்கணும். இடப்பகுதியை பார்க்குறதா இருந்தாலும் வலப்பக்கத்தை வரணும்னு வரணும். இதில் என்ன, இதில் பாருங்கள், அப்படியே கொடி படர்ந்து இந்த வேலி முழுதுமே இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு பழம் ஒன்று இருக்கும் இந்த கொடியில். அந்த பழம் அங்கேயாவது இருந்தால் இதுதான் பழம். இது பழுத்து அப்படியே உள்ளுக்கு நல்லா இருக்கும். சாதுவான வலுவழுப்பு தன்மையோடு நல்லா இருக்கும். இதை நாங்கள் அரிசி பழம்னு சொல்கிறோம். நீங்கள் உங்களோட ஊரில் இதை எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க. சில இடங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவேணும். சிறப்பேன்.
ஏதாவது பாம்பு இருந்து கொத்தினாலும் தெரியாது. பச்சை பாம்பு. சில இடங்களில் எப்படி சொல்லுவேன்டா, பூனை பழம். முந்தி பள்ளிக்கூடம் போய் வரைக்கெல்லாம் இதுதான் வேலை. எங்கேயாவது இந்த பழத்தை கண்டா உடனே ரெண்டு பிடிங்கி சாப்பிடுறது. இதில் மேலே வெட்டி பாருங்க, அங்கால என்ன இருக்குண்டு. தோட்டமா? தோட்டங்கள் என்ன? இந்த பக்கம் தோட்டம். ஓ, பார்த்தீங்களா தோட்டங்கள்? இது தெற்குக்குள்ளே வருதா, அதில் நாங்கள் இடப்பக்கம் திரும்புவோம். இந்த பகுதியில் தோட்டங்கள் அதுக்கு என்னென்ன. அதில் ஒரு கோயில் இருக்குது, தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற கோயில். ஐயா மருந்தடிக்கிற. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, வேலை நடந்து கொண்டு இருக்குது. அதில் இடப்பக்கம் போகணும். நாங்கள் இந்த ஐயாவை கேட்டுட்டு போவோம், இது என்ன கோயிலுன்னு. கரணவாய் தெற்குக்குள்ளே வருது. ஐயா என்ன கோயில் இது? கலடி பிள்ளையார் கோயிலா? எவ்வளோ காலமாக இருக்குது கோயில்? ஏதாவது சிறப்பு இருக்கா கோயிலுக்கு? அதுதான் சிறப்பு. ஆரம்ப காலத்தில் இந்த கோயில் எப்படி உருவாயின சம்மந்தமான? சரி சரி. இவே இந்தியாவா? வடிவா தெரியுமா? பார்த்துட்டு குழம்பி விட்டுருவேன். இந்தியாவா? இதில் 2 மரம் சேர்ந்து நிற்குது. என்ன? வேம்பு அரச மரம் ரெண்டும் சேர்ந்து நிற்குது பாருங்க. அந்த கோயில் பகுதியை கரணவாய் தெற்கு காட்டும்போது முழுமையாக காட்டுறேன். இப்போ நாங்கள் மேற்கு பகுதியை பார்ப்போம். ஏன்னா மேற்கு பார்க்குறதுக்கே நேரம் காணாது போல் இடம். நல்ல பக்கத்தில் விளையாட்டு மைதானம். இதில் ஒரு ஐயா இருக்குது. ஐயா இது எவ்விடம்? இது இவிடத்தை என்ன சந்தின்னு சொல்கிறது? அப்போ இது குஞ்சர் கடை சந்தி இல்லையா? இது கங்கால தான் குஞ்சர் கடை சந்தி. என்ன கணக்கு பார்க்குறீங்களா? கணக்கு பிழைக்குதோ இல்லை? என்னண்டு மிஞ்சினா என்ன கொஞ்சம் அனுப்புங்க. உடனே ரோமன் தான் சொல்கிறீங்க. என்ன இது என்ன கட்டடம் ஐயா? இது அறிவாலயம் கரணவாயிலம் புதிய கட்டடம். இப்போ கரணவாயில் நீங்கள் பிறந்தது கரணவாய் தானா? இல்லை இமையானண்ணா. அப்போ இது எந்த இதுக்குரியது? அங்காலாம் பதிவு இந்தியாவில் அது கட்டிடம் அமையுதுன்ற காணி அங்கால இல்லை நாடி நாங்கள் இந்தியாவில். சரி சரி. இப்போ நீங்கள் கரணவாயை கூடுதல் அவதானிச்சிருப்பீங்க தானே? நாளாந்தம் அவதானிச்சுக்கணும் தான் இருப்பீங்க பக்கத்தேண்டா. வீதியோரங்கள் எல்லாம் முந்தி இருந்ததோடு ஒப்பிடும்போது மாற்றம் அடைஞ்சிருக்கா இல்லை அப்படியே இருக்கா? வளர்ச்சி எதுன்னு இருக்கா கரணவாய்? மாற்றங்கள்லாம் ஆரம்பத்தில் எல்லாம் பெருசாக அபிவிருத்திகள் இல்லை. எல்லாம் வீடு அதெல்லாம் கட்டி வெளிநாட்டு வளர்ச்சி என்ன ஒன்று இருந்தால் அது வெளிநாட்டு விவசாயம் எல்லாம் உங்கள் பேர் என்ன மாதிரி இருக்கு. அதுதானேண்ணா விவசாயம் பின்னடைவா? பின்னடைவு தான். நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களா? நான் கோபுரத்தில் வேலையா? சரி சரி. பாருங்க அதெல்லாம் தோட்டம், அதெல்லாம் தோட்டம். ஆனால் எல்லாம் இந்த பகுதியிலெல்லாம் தோட்டம் தானே? எல்லாம் பின்னடைவு. புதிய வருமானம் இல்லாத. இப்போ கணக்கெல்லாம் பார்த்து முடிஞ்சுதா? சொல்லுங்கள் என்னென்ன. இல்லை நான் கொஞ்சம் மிஞ்சுறது தான் ஒரே வேண்டிக்கிட்டு போகணும்னு பார்க்குறேன். அப்போ என்னட்ட கேட்க போகிறீங்க போல? நான் போட்டு வரேன் சும்மா. ஐயா சரி ஐயா, நன்றி. சரி. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் வந்து ஏறிவிட்டோம். அதில் இடப்பக்கம் போவோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்குவோம். இதுதான் கரணவாய் மேற்கு பகுதி. வலப்பக்கம் வேற ஒரு இடம் இமையானன் என்ற பகுதி. ஏற்கனவே அதை காணொலியாக பதிவிட்டிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்து கொண்டு வாங்குவோம். எங்கால தோட்டங்கள் கூட. நிறைய கடை தொகுதிகள் எல்லாம் வந்திருக்குது. இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு வீதி ஒன்று போகுது. அதுக்குள்ளால இறங்க போகிறோம்.
இறங்கு 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 ஆமாம். நாங்கள் கிராமத்தை சுற்றி காட்டும்போது ஏதாவது இடத்தை தவற விட்டது என்று இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் உணர்ந்தால் தெரியப்படுத்துங்கள். அடுத்த முறை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். அதில் ஒரு தம்பி பாருங்க. தம்பி குட்டி எங்கே போகிறீங்கள்? என்ன வேண்ட போகிறீங்கள்? ஜூஸா? எனக்கு வேண்டி தெரியுங்களா? என்ன ஜூஸ் வேண்ட போகிறீங்க? இந்த பையக்குள்ளே வரதோ? எதில் இருக்குது கடை? இல்லை, அந்த அண்ணா கண்ண கடையோ? கொண்டு இறக்கி விட டவரத்தில் இல்லை. இல்லை வாங்கோ. பயப்படுறீங்களா? சரி ஏறக்கூடாது. என்ன தெரியாத ஆக்கள்கிட்ட கடத்தி கொண்டு போடுவேன். நாங்கள் கடத்த மாட்டோம். ஆனால் தெரியாத ஆக்கள் நிலவரனா கடத்தி கொண்டு போடுவேன். அம்மா அப்பா சொன்னவையா அவன் கேட்டால் வரக்கூடாது. என்ன? சரி சரி. இந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? எது? அது எவ்வளோத்துல இருக்குது? அண்ணா சிலையாடி இல்லையா இருக்குது? எங்கே இருக்குது அண்ணா சிலையாடி? இதால் போகலாமா? இதால் போகலாமா? ஆ சரி சரி. எத்தனை மணி படிக்கிறீங்க? நல்லா போகுதா படிப்பு? என்ன பாடம் பிடிக்கும்? கணிதம். 10 சரி தம்பி வடியா படிக்கணுமே. என்ன வர போகிறீங்க எதிர்காலத்தில்? யோசிக்க கூட டக்குன்னு சொல்லிடும். என்னவா வேற ஆசை சொல்லுங்க பாப்பா. சொன்னா தான் விடுவேன். என்னவா வேற ஆசை? ஆ பொலுசா? சரி சரி. வடிவா படிக்கணுமே. வடிவா படித்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்கள் வரணும். சரியா? நன்றி. என்ன பேர்? நிருஷன். நன்றி நிருஷன். கை காட்டி விடுங்க. கை காட்டில. கை காட்டினா தான் போவேன். சரி தம்பி. சின்ன பிள்ளைகள் வீட்டில் விழிப்புணர்வு ஊட்டப்படுகிறார்கள். யாராவது தெரியாதவர்கள் வந்து கேட்டால் இராதைங்க கொண்டு. அது உண்மையிலேயே நல்லபடியாக. இப்போ ஒரு கிழுவ மரத்தின் மொத்தத்தை பாருங்க. பார்த்தீங்களா? அவ்வளோ மொத்தமாக இருக்குது. கிழுவை மேற்பகுதி வெட்டப்பட்டிருக்கு. என்ன தெரியல. அவ்வளோ கால மரமாக இருக்குங்க. இப்படி போனோம்னா நாங்கள் ஏற்கனவே வந்த வீதிக்கு போகலாம். அதனால் திரும்பி போக போகிறோம். வேறு என்ன வேண்டும் இந்த நிழலை தவிர? என்ன ஏதோ கோயில் ஒன்று இருக்குது. என்ன அவ்வளோ நிழல் ரெண்டு வரணும். மேலே வரணும். கோயில் இருக்குது. நல்ல நிழலாக இருக்குது. சரி நாங்கள் போவோம். என்ன கோயில்? என்ன இது? வைரவரா? நிழலாக இருக்குது. குட்டிய மரம் 3 மரம் நிற்குது. இந்த கடும் வெயில் அடிக்க இதுக்கு வந்து படுத்துருக்கலாம். கீழே ஒரு பாயை போட்டுது. இந்த வீட்டை இவரத்தில் இருந்து பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்குது. இருந்து எந்த வடிவான வீடு என்ன? சிறப்பேன். நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போகலை. நான் ஒரு கோயில் ஒன்று இருக்கிறத கூகுள் மேப்பில் பார்த்தேன். நான் அதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கே செல்லும் இந்த பாதை? முருங்கைக்கு இந்த இடம்தான், கரணவாய் தான். இதில் ஒரு கோயில் இருக்குன்னு தேடி வந்தால் கோயிலையே காணல. இனி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு போவோம். இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்னு தெரியல. கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க.
பெனங்காடு. கரணவாய் மேற்கு வெள்ளியாவத்தை அம்மன் ராஜராஜேஸ்வரி பேச்சியம்மன் கோயில். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு வந்துவிட்டோம். இதால் மேலே ஏதோ பின்னுக்கு விழுந்து போக இல்லை இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. இடப்பக்கம் தான் கரணவாய் மேற்கு பகுதி. இதில் ஒரு மண்டபம் இருக்குது, விக்னேஸ்வரா திருமண மண்டபம். ஜால் பீச் ஹோட்டல் அண்ட் இந்த இடமெல்லாம் பாருங்க. வயல் வெளிகள், வயல் விதைச்சிருக்கிற நேரம் நல்லா இருக்கும் இந்த பகுதியால் பயணம் செய்யும்போது. இந்த வீதியால் நாங்கள் நேர பயணம் செய்வோம். இந்த சந்தையால் இப்படி போய் சுற்றி கொண்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து விட்டோம். நாங்கள் இப்போ காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போவோம். சரி, காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்றைய நாளில் கரணவாய் என்ற பெரிய ஊரினுடைய ஒரு பகுதி, கரணவாய் மேற்கு பகுதியை காட்டியிருக்கிறேன். இந்த இடம் உண்மையிலேயே நல்ல செழிப்பாக இருக்குது. தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது, தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போனாலே ஏதோ ஒரு பச்சை பசையில் இருக்கிற அல்லது செழிப்பாக இருக்கிற தன்மையை உங்களால் உணர முடியும். யாழ்ப்பாணத்தில் செழிப்பாக இருக்கிற கிராமங்களுக்குள்ளே இதையுமே அடக்கி கொள்ளலாம். இப்படி போனால் நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது போன அந்த கடல் நீர் ஏரி பக்கம் கூட நல்ல செழிப்பாக இருந்தது. எனவே அந்த கிராமத்தை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இதே மாதிரி நீங்கள் இந்த கிராமத்தில் வாழ்கிறீங்க, உங்களுடைய கிராமத்தை நாங்கள் பதிவு செய்வோம்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்களுடைய கிராமம் எது, உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற சிறப்புகளை அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் நாங்கள் போகும்போது பதிவு செய்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். சூரியன் கண்ணுக குத்தி கொண்டிருக்கிறார். இனியும் கொஞ்சம் நேரம் கதைச்சா அழத் தொடங்கிடுவேன்.